கோவை விழாவின் ஒரு பகுதியாக ஆர்ட் ஸ்ட்ரீட் நிகழ்வில் பல்வேறு ஓவிய கலைஞர்களுடன் இணைந்து பள்ளி கல்லூரி மாணவர்களும் தங்களது வித்தியாசமான கலைப்படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். காண்போரை வியப்பில் ஆழ்த்திய கலைச்சந்தை குறித்து தற்போது பார்க்கலாம். கோவை விழாவின் 18வது பதிப்பு நவம்பர் 14ஆம் தேதி முதல் அனைவருக்குமான நிகழ்வுகளுடன் நகரின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக 2018ஆம் ஆண்டு முதல் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்ற முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படும் ஓவிய சந்தை இந்த ஆண்டும் தொடங்கியது. ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நடத்தப்பட்டது. கருப்பொருட்களை மையமாக கொண்டு இந்த ஆண்டு நடத்தப்பட்டது. கோயம்புத்தூர் மற்றும் தென்னிந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த கலைஞர்கள் பல்வேறு கலை வடிவங்களில் தமது திறமைகளை வெளிப்படுத்தி காட்சிப்படுத்தினர். சுமார் 90 கலைஞர்கள் பங்கேற்று தங்களது தனித்துவமான கலைத்திறன்களை வெளிப்படுத்தியிருந்தனர். இது கோவையின் வளர்ந்து வரும் கலைத்துறைக்கு ஒரு வண்ணமயமான கொண்டாட்டமாக அமைந்தது. இந்த ஆண்டின் கருப்பொருள் ரெஃப்ளெக்ஷன்ஸ். ஒளி மற்றும் வடிவங்களின் உடல் பிரதிபலிப்புகள் முதல் மனது, உணர்ச்சி, நினைவுகள் ஆகியவற்றின் ஆழமான பிரதிபலிப்பதாக இருந்தது. இயற்கை காட்சிகள், தலைவர்கள், புகைப்படங்கள், நடிகர்கள் படங்கள், கடவுளின் படங்கள் ஆகியவை ஓவியங்களாக கலைஞர்களின் கைவண்ணங்களில் கண்களை கொள்ளை கொண்டன. வழக்கமான ஓவியங்கள் மட்டுமல்லாமல் வித்தியாசமான மூலப்பொருட்களை கொண்டு பல்வேறு ஓவியங்கள் வரையப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. தங்கள் கலைநயங்களை மக்கள் முன்னிலையில் காட்சிப்படுத்தவும் வித்தியாசமான கலைப்படைப்புகளை நேரடியாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கவும் இதுபோன்ற நிகழ்வுகள் ஊக்கமளிக்கும் விதமாக இருப்பதாக கலைஞர்கள் தெரிவித்தனர். நான் இங்க ஆர்ட் ஸ்ட்ரீட்ல கன்சிக்யூட்டிவா 3rd இயர் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிருக்கேன். வடவழியில சன்கல்ப் ஆர்ட் ஹப் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒர்க்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாமே கிட்ஸ், எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 7th வரைக்கும் கிட்ஸ் தான் மேக்ஸிமம் டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. ஆர்ட் பொறுத்த வரைக்கும் சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து நான் கண்டக்ட் பண்ணிருக்கேன். எல்லா ஏஜ் கேட்டகரியில இருந்து எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ் எல்லாருமே வச்சிருக்காங்க. லைக் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப், எப்படி ஆர்ட்டை வந்துட்டு பிசினஸா கன்வெர்ட் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் கிட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்றத என்னோட இன்ட்ரெஸ்ட். லைவ் ஸ்டால்ல டாட்டூஸ்லாம் கூட கிட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் டூ விசிட். இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் பாப்அப் ஸ்டாலு. இப்போ வந்து எல்லாமே ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸு. எங்களுக்கு வந்து ஆர்ட் ஸ்ட்ரீட்டில் வந்து ஸ்டால் போட்டனால நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, நல்ல ஒரு எக்ஸ்ப்ளரேஷன். பிகாஸ் நாங்கள் இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் எல்லாரும். ஸோ இந்த ஏஜில் வந்து இப்படி ஒரு பப்ளிக்கில் வந்து ஒரு ஸ்டால் போடுறது வந்து இட்ஸ் கிரேட். ஓவியங்கள் மட்டும் இல்லாமல் இரும்பு மற்றும் இரும்பு கழிவுகளை கொண்டு உருவாக்கப்பட்ட கலைப்பொருட்கள், வாடிக்கையாளர்களே தங்கள் கைகளால் தொட்டு உணர்ந்து செய்து பெறும் மண்பாண்டங்கள், பிளாஸ்டிக் கழிவு பாட்டில்களால் அமைக்கப்பட்ட பெவிலியன்கள், அஞ்சல் துறை சார்பில் கடிதம் எழுதி அனுப்பும் கேலரி, தேங்காய் மூடி கழிவுகள் கொண்டு உருவாக்கப்பட்ட பொருட்கள் என விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அமைப்புகளும் மக்களை வெகுவாக கவர்ந்தன. குறிப்பாக சிறப்பு குழந்தைகளின் கைவண்ணங்களில் உருவாக்கப்பட்ட ஓவியங்கள் பல கண்களுக்கு விருந்து படைத்தன. ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட கலைஞர்களுக்கு என கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்ததுடன் அரங்குகளில் இடம் கொடுக்கப்பட்டு இருந்தது வரவேற்கத்தக்க ஒன்றாக இருந்தது. நாங்க எவ்ரி இயர் ஆர்ட் ஸ்ட்ரீட் வந்துருவோம். ஏன்னா இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது ஆர்ட் தெரிஞ்சவங்க மட்டும் வரணுங்கிறது இல்ல, எல்லாரும் வந்து என்ஜாயும் பண்ணலாம், புதுசா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த தடவையும் இந்த நிறைய டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ்ல நிறைய போட்டிருந்தாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. ஈவினிங் டைம்ல அதை பார்த்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ ஈவினிங் நாங்கள் திருப்பி வரலான்னு பிளான் போட்டிருக்கோம். பட் தெரியல, உள்ளர ஸ்டால்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாருக்கும் இவ்வளோ டேலண்ட் இருக்கு அப்படின்னு தெரியறப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது நம்ம சிட்டியில அப்படிங்கிறப்போ இன்னும் பெருமையாவே இருக்கு ஒரு கோயம்புத்தூரியனா இருக்கிறதுக்கு. மொத்தத்தில் இந்த ஆர்ட் ஸ்ட்ரீட் நிகழ்வு கலைஞர்கள் தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தும் அரங்காக மட்டுமல்லாமல் பல கலைஞர்கள் உருவாவதற்கான சிந்தனைகளை தூண்டும் களமாகவும் இருந்தது என்றால் மிகையாகாது.